தன்னுடைய 87வது பிறந்த நாளில் தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே ராமதாஸ் அவர்களுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே பனிப்போர் நிகழ்ந்த சூழ்நிலையில் தற்போது தீவிர அரசியலில் இருந்து ஓய்வை அறிவித்த ராமதாஸ் தனக்கு பின்பு பாமக கட்சியை தனது மகன் அன்புமணி ராமதாஸ் வழிநடத்துவார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். விழுப்புரம், கடலூர் என வட தமிழகத்தில் பெரியவர் என்று அன்போடு அந்த பகுதி மக்களால் அழைக்கப்படும் ராமதாஸ் யார், எங்கிருந்து வந்தார், மருத்துவராக இருந்த ராமதாஸ் எப்படி ஒரு அரசியல்வாதியாக முன்னேறினார் என்பதை இந்த காணொளியின் வாயிலாக பார்ப்போம். கடந்த 1939ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்சிவரி என்னும் கிராமத்தில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் ராமதாஸ். இவரது தந்தை சஞ்சீவிராய கவுண்டர், நவநீதி அம்மாள் தம்பதியினருக்கு 4வது மகனாக பிறந்த ராமதாஸ் ஏழ்மையான குடும்ப பின்னணியில் பிறந்தாலும் எப்படியாவது ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற ஆசையில் வளர்ந்திருக்கிறார். அதற்கான பொருளாதார வசதி இல்லாததால் ஆசிரியர்களின் உதவி, உறவினர்களின் உதவியோடு பள்ளி கல்லூரி படிப்பை முடித்த ராமதாஸ் தனது மருத்துவ படிப்பை முடித்தவுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் 3 ஆண்டுகள் ஒரு மருத்துவராக பணியாற்றிய பின் ஏழை எளிய மக்களுக்காக சொந்தமாக கிளினிக் ஒன்றை தொடங்கிய ராமதாஸ் அவர்கள் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்க்க தொடங்கினார். குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்ப்பது, தன்னிடம் மருத்துவம் பார்க்க வரும் ஏழை மக்களுக்கு பேருந்துக்கு பணம் கொடுத்து அனுப்புவது என ஒரு மனிதாபிமானமிக்க மருத்துவராக திகழ்ந்ததால் அந்த பகுதியில் 5 ரூபாய் மருத்துவர், கைராசியான மருத்துவர் என அந்த பகுதி மக்களால் ஒரு நல்ல பெயரை எடுத்தார் மருத்துவர் ராமதாஸ். கடந்த 1965ஆம் ஆண்டு சரஸ்வதி என்பவரை திருமணம் செய்து கொண்ட ராமதாசுக்கு காந்திமதி, கவிதா என்ற 2 மகள்களும் அன்புமணி ராமதாஸ் என்ற மகனும் பிறந்த சூழ்நிலையில் பின் சில ஆண்டுகள் கழித்து செவிலியராக இருந்த சுசீலா என்பவரை காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். தான் காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்ட சுசீலாவுக்கும் ராமதாஸ் தம்பதியினருக்கும் குழந்தை இல்லாத போதிலும் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது 2வது மனைவி சுசீலாவுடன் வாழ்ந்து கொண்டுதான் வருகிறார் ராமதாஸ். சொந்தமாக கிளினிக்கை தொடங்கி 5 ரூபாய் மருத்துவராக அந்த பகுதி மக்களால் கொண்டாடப்பட்ட ராமதாஸ் மருத்துவம் பார்த்து கொண்டே தான் சார்ந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் கல்வி, வேலை வாய்ப்பில் மிகவும் பின்தங்கி இருப்பதை கண்டு அந்த சமூகத்தைச் சேர்ந்த 28 வன்னியர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து கடந்த 1980ஆம் ஆண்டு வன்னியர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கினார். தொடர்ந்து அந்த அமைப்பு வன்னியர் தனி இடஒதுக்கீட்டுக்காக பல ஆண்டுகள் போராடியது. அனைத்து போராட்டங்களையும் ஒருங்கிணைத்து நடத்தியவர் மருத்துவர் ராமதாஸ் தான். மருத்துவர் ராமதாஸ் அந்த காலகட்டத்தில் நடத்திய இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு 21 பேர் தங்களது இன்னுயிரை இழந்தார்கள். விளைவாக கடந்த 1989இல் கருணாநிதி அவர்கள் முதல்வரான பிறகு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்த வன்னியர் சமுதாயத்தோடு சேர்த்து 108 ஜாதிகளை தனியாக பிரித்து எம்பிசி என்ற பிரிவை உருவாக்கினார் கலைஞர் கருணாநிதி. இதற்கு வன்னிய சமூக தலைவர்கள் சிலர் ஆதரவு தெரிவித்த போதும் மருத்துவர் ராமதாஸ் மிக கடுமையாக அதனை விமர்சித்தார். வன்னியர் சங்கத்தின் பிரிவாக அரசியல் இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என நினைத்து தனது சங்கத்து நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுத்த ராமதாஸ் கடந்த 1989ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 40 ஆண்டுகளை நெருங்கும் சூழ்நிலையில் அந்த கட்சியை நிறுவிய ராமதாஸ் இதுவரை ஒரு தேர்தலிலும் போட்டியிடவில்லை. ஆம், கட்சி தொடங்கிய போதே நான் எந்த விதமான தேர்தல்களிலும் போட்டியிட மாட்டேன், எனது குடும்பத்தை சார்ந்த யாரும் தேர்தல்களில் போட்டியிட மாட்டார்கள் என்று வாக்குறுதி கொடுத்துதான் தனது சமுதாய மக்களின் ஆதரவோடு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்கினார் ராமதாஸ். இருந்த போதிலும் ராமதாஸ் தேர்தல்களில் போட்டியிடாமல் இருந்தாலும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் பிற்காலங்களில் தேர்தல்களில் போட்டியிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.